ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். சற்று முன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவி இருக்கு பாருங்கள், அதுக்கான ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 20/6/2024 19/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 24/7/2024 26/7/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 14/9/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போது மெயின் எக்ஸாமுக்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான பதவியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் 2க்கான பதவிகள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவினா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துன்னா லேபர் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலையை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 336 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்திருக்கோம் லெவல் 18 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. நான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், இதில் மொத்தமாக 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க 1 வேகன்சி. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2ல் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரேட்டர் சென்னை போலீஸில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 19 வேகன்சி, லாவில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செக்ரட்டரி சர்வீஸில் ஒரு 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டருக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 107 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க 7 வேகன்சி. ஸோ இதுதான் வந்து குரூப் 2ல் மொத்தமாக 507 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 13 பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸ்க்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு என்ன பதவினா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் கேட்டிருக்காங்க 1 வேகன்சி. சீனியர் இன்ஸ்பெக்டர் 497 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஆடிட் இன்ஸ்பெக்டரில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் 273 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 2 வேகன்சி. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் வந்து பார்த்தா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்புலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தமான டிவிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ஈரோடில் 3 வேகன்சி, திருப்பூரில் வந்து பார்த்தா 6 வேகன்சி, கோயம்புத்தூரில் 1, விருதுநகர் டிவிஷனில் 4, அதுக்கப்புறம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 13. இது எல்லாமே வந்து கமர்ஷியல் டேக்ஸஸில் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறம் ரெவென்யூ அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட வாரியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரெவென்யூ அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதேமாரி அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. சிவில் சப்ளைஸ் மற்றும் கன்சூமர் ப்ரொடக்ஷன் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதேமாரி அசிஸ்டன்ட்டில் 1 வேகன்சி. அதுக்கப்புறம் போலீஸில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட்டில் 61 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் மற்றும் ரூரல் ஹெல்த் சர்வீஸில் 28 வேகன்சி, டிரான்ஸ்போர்ட்டில் 32 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 6 வேகன்சி, பப்ளிக் ஹெல்த் மற்றும் ப்ரிவென்டிவ் மெடிசனில் 25 வேகன்சி, ஃபிஷரிஸ் மற்றும் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லேபர் வெல்ஃபேர் 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹைவேல 4 வேகன்சி. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட்டுக்கு பல்வேறு பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன் பஞ்சாயத்தில் 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் வந்து பார்த்தா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மீதலையுமே வந்து அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அப்புறம் லோவர் டிவிஷனல் கிளர்க் வந்து கேட்டிருக்காங்க 5 வேகன்சி. ஓகே, டோட்டலாக இதில் 1820 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 1820,
குரூப் 2ல பொறுத்த வரைக்கும் ஒரு 500 சம்திங் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2400 2300 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் தான், பட் வேகன்சி கம்மி தான், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான கல்வி தகுதி பற்றி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யாருக்கு பார்க்க போகிறோன்னா ஓசி கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் 2 சர்வீசஸ்க்கு. ஓகே, ஸோ பதவி அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து 26 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் கன்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யாருக்கு என்ன ஏஜ் கன்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன் எவ்வளோ ஏஜ் கன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தா 50 வயசு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்டருக்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க. அதே மாதிரி தான் ஃபாரஸ்டருக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மீதி இருக்க பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து பார்த்தா இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஓசி கேட்டகரி அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதேமாரி குரூப் 2A சர்வீஸ் ஓசி கேட்டகரிக்கு ஸோ ஃபஸ்ட்டு அதாவது இந்த ரெசிடென்ஷியல் வார்டன் பதவிக்கு மட்டும் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த பதவியை தவிர்த்து மீதி எல்லா பதவிக்குமே வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அந்த பதவிக்கு மட்டும் 18 வயசுலேருந்து 52 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது ஒன்லி வந்து ஓசி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்தா 21 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா 26 வயசுலேருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா நீங்கள் எவ்வளோ ஏஜ்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் குரூப் 2A சர்வீஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2A பதவிக்கு வந்து பிசி, எம்பிசி, ஜென்சியில் இருக்கவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏஜ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் 2A மட்டும் ஒரு சில போஸ்டிங்க்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ்னே சொல்லலாம். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக ஒன் பை நான் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இதுக்கு நீங்கள் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா நீங்கள் சோஷியாலஜி அல்லது சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போத் காமர்ஸ் மற்றும் லா வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா டிகிரி இன் காமர்ஸ் மற்றும் லா முடிச்சவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா காமர்ஸ் அல்லது லா வந்து பார்த்தா முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ இன் டாக்ஸேஷன்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 4th, 5th, 6th மாரி வந்து பார்த்தா உங்களுக்கான முன்னுரிமையை வழங்குறாங்க. டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இந்த டிகிரி முடிச்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு அல்லது காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் யாருக்கெல்லாம் முன்னுரிமை எந்தெந்த டிகிரிலாம் முடிச்சிருக்காங்கன்னா அதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்னா நீங்கள் வந்து எம்ஏ டிகிரி சோஷியல் ஒர்க் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிப்ளமோ அவார்டட் பை மெட்ராஸ் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் சோஷியல் ஒர்க், அங்கே படித்தவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அல்லது ஹூ போசஸ் த எம்ஏ டிகிரி இன் அப்ளைட் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த லேபர் வெல்ஃபேர் ஒர்க்கர் அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் கேட்டிருக்காங்க கிரேட் 2, இதுக்கு நீங்கள் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்கன்னா பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, போத் இங்கிலீஷ் மட்டும் தமிழில். டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப் ரைட்டிங் வந்து லோவர் கிரேடில் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு பிஎல் டிகிரி முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பேச்சுலர் டிகிரியில் வந்து லா முடிச்சிருக்காங்க பாருங்க பிஜிஎல் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாரஸ்டர் மற்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க வித்து ஃபாலோவிங் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்டில் உங்கள் டிகிரி கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை டிகிரிலையோ அல்லது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபாரஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் குரூப் 2A உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டருக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு சில கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி டிகிரியில் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் புக் கீப்பிங்கான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ரெவென்யூ அசிஸ்டன்ட் இருக்கு பாருங்கள், அதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சதே போதுமானது. ஸோ அசிஸ்டன்ட் பதவி எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பதவி அதிகமாக கொடுத்துருக்காங்க, சொந்த ஊரில் வேலையை வந்து இருக்க போது. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்செக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆடிட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆடிட் அசிஸ்டன்ட்டுக்கு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாரி தான் வந்து பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் பையனை எந்தமான கல்வி தகுதி அப்படின்றத நீங்கள் பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் பிபிஎம் முடிச்சவங்க, பிகாம் முடிச்சவங்க, அல்லது வந்து பார்த்தா இந்த மாதிரி கோஆப்ரேஷன் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நார்மலாக இப்போ இந்த குரூப் 2 குரூப் A பதவிக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பதவிக்காக எலிஜிபிள் வரும். நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஈஸியான ஒரு ஜாபாக தான் இருக்க போது. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, பட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தகுதி மற்றும் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபாரஸ்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபாரஸ்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட் வந்து தேவைப்படுது. இதுவே செஸ்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலில் ஆண்களுக்கு 79, பெண்களுக்கு 74 கேட்டிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் 2 பேருக்கு 5 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபாரஸ்டர் பதவிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக வந்து பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாம் இருக்க போது. ஒன்று மெயின் எக்ஸாமினேஷன், ஒன்று வந்து பார்த்தா ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், ஒன்று மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மற்றும் குரூப் 2க்கு ஒரே எக்ஸாமாக வைக்கிறாங்க. பட் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு தனியாக வைக்கிறாங்க, குரூப் 2A தனியாக வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபாரஸ்டர் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி இருக்க போதுன்னா நீங்கள் 25 கிலோமீட்டர் வந்து பார்த்தா வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் 4 ஹவர்ஸில் மேல் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தா வாக் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான டெஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. ஓகே, இது வந்து ஃபாரஸ்டருக்கு மட்டும் தான், மற்ற போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது சிங்கிள் பேப்பர் தான். குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஒரே ப்ரிலிம் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. டிகிரி ஸ்டாண்ட்லேருந்து மொத்தமாக 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டிக்கான டெஸ்ட் வைப்பாங்க, 25 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கட்டாய தமிழ் மொழி தேர்வு வைக்கிறாங்க. 100 கொஷின்ஸ் இருக்க போது டோட்டலாக வந்து 200 மதிப்பெண்களுக்கு OMR மெத்தட் மூலமாக தான் உங்களுக்கான ப்ரிலிம் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ப்ரிலிம் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாம் இப்போ வந்து பார்த்தா தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ குரூப் 2க்கு தனியாக மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க, குரூப் 2A தனியாக மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ குரூப் 2க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க, 100 மதிப்பெண்களுக்கு இருக்க போது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தா 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்தா குரூப் 2A சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் இது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தா 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் இன்ஸ்டியூஷன் மற்றும் ரீசனில் ஒரு 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்கள் ரிசர்வேஷன் படி உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுது அப்படின்றதுக்கான நம்ம சேனல் அடுத்த வீடியோ வந்து போட்டுரும். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. மெயின் எக்ஸாம் மட்டும் 3 சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான எக்ஸாம் சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாத்தையுமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.